குட்டியம்மா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். நான் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீடு திரைப்பட சங்கம், நடிகர் சங்கம், தொழிலாளர் சங்கம், இயக்குநர் சங்கத்தோடைய தலைவர் பேசுகிறேன். ஆர்கே அன்பு செல்வன். இப்போ விஜயகாந்தை பற்றி தான் நம்ம நண்பர் சேகர் என்னை பேட்டி எடுக்க வந்திருக்காரு. அவர் விஜயகாந்தோட எவ்வளோ நாள் இருந்தீங்க, போனீங்க, என்ன ஏதுன்னு கேட்குறாரு. அதை பற்றி தான் இப்போ நான் சொல்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு 1989 சினிமாவுக்குன்னு அப்படியே அலைஞ்சு பல இதெல்லாம் போய் கம்பெனிலாம் அலைஞ்சு எங்கேயோ போய் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம், ஒரு யூனியன் கார்டு ஒன்று வேணும்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி ஏதாவதுனா ஒரு கம்பெனி ஆர்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்க. அந்த கம்பெனி ஆர்ட்ஸ் கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வடபழனியில் மசூதி தெருவுன்னு ஒன்று இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா சைதாபுரம். அந்த கார்னல் தான் எல்லாரும் நின்று காலைல 5 மணிலேருந்து ஒவ்வொரு படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்படியே இருக்கு போகும்போது நான் போயிட்டு வரவே இருக்காது. அப்படியே பார்த்தா சில படம், ஒரு நாள் புது மனிதன் ஒரு படத்துக்கு போனோம், சத்யராஜ் படம். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஓரமாக நிற்போம். ஏன்னா அங்கே கார்டு இருந்தால் மட்டும் தான் பவர். அவங்க டயல் கொடுத்தா ஒரு அமௌண்ட்டு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மாநகர காவல் ஏவிஎம் ப்ரொடக்ஷனு டைரக்டர் தேகராஜன், அவர் இப்போ இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அது ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் பீச் ஸ்டேஷன், பீச்சு டிவி ஸ்டேஷனில் எடுத்துருந்தாங்க. அப்போ எடுக்கும்போது நான் என்ன பண்ணேன், நீனு பாப்பா கம்பெனி ஆர்ட்ஸ் மாரி போய் கேட்டால் யாரும் கேட்டால் கம்பெனி ஆர்ட்ஸ் சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. அதான் அப்போ அது எல்லாமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாமே நடிக்கிறது, விஜய் எல்லாம் வந்திருந்தாங்க. போகும்போது எல்லாம் நடிச்சிருக்கும்போது நானும் போய் அந்த டிவி ஸ்டேஷனில் போய் எல்லாரும் யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த யூனிஃபார்ம் கொடுக்கும்போது எனக்கு ஒரு சபாரி ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த சபாரி ட்ரெஸ்ஸை கொடுத்து நானும் போட்டு பேட்டி எடுக்கணும். பேட்டி எடுத்து விஜயசாந்த் எப்படி இவ்வளோ தீவிரவாதி இவ்வளோ தைரியமாக பிடிச்சிங்க அப்படிங்கிற மாரி ஒரு 4 மீடியா மாரி எல்லாம் கூட்டு நிற்க வச்சாங்க. நிற்க வைக்கும்போது நாங்கள் போய் அப்போ தான் விஜயகாந்த் சார் இறங்குறாரு காரில். அம்பாசிடர் கார் தான் நினைக்கிறேன். அப்போல்லாம் இந்தமாரி காரில் வரல. உடனே சார் வந்துட்டார், எல்லாம் ரெடியாக சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இல்லாம்போது அந்த நேரம் ஒருத்தர் அந்த ஜூனியர் ஏஜென்ட் ஒருத்தர் நீ யார் பண்ணாப்புல ஆர்டிஸ்ட்னே, எந்த சங்கம்னா, இல்லை நான் கம்பெனி ஆர்டிஸ்ட்னே. கம்பெனி ஆர்டிஸ்ட் ஓப்பா அப்படின்னாரு. இவர் என்ன சபா ட்ரெஸ்லாம் போட்டு வச்சுருக்க, இவர் போய் விஜயகாந்த் பேட்டி எடுக்குன்னு சொல்கிறீங்க, இந்த பையனை பார்த்தா எதுவுமே இந்த பையனை ஒரு ஹீரோமே தெரிறாப்புல அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ எனக்கு வயசு இப்போது கம்மி தான். உடனே டக்குன்னு என்ன கூட்டு போனார் பாருங்க. அவர் என்ன பண்ணார், டக்குன்னு தம்பி வாப்பா சொல்லிட்டு என்னோடய சட்டையை, பழைய சட்டையை போட சொல்லி அந்த சட்டையை கொடுத்த சபா ட்ரெஸ்ஸை அவுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த விஜயகாந்த் சார் பேசக்கூடிய சீனை எடுத்துகிட்டு என்னை போய் பஸ்ஸில் போய் உட்கார வச்சுட்டாங்க. அந்த பஸ்ஸில் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் அந்த பஸ்ஸில் ஏறி பேச்சுவார்த்தை நடக்கும்போது டக்குன்னு சண்டை போடுவார், அடிப்பார். அப்போ எல்லா பாசஞ்சர் இறங்கி ஓடுவாங்க. அப்போ என்ன ஜன்னல் வரைய குச்சி ஒரு செகண்ட் கூட வராது, அப்படியே போடும். அது அப்படியே நப்பில் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே ராஜீவ் சார்ட்ட ஆஃபீஸ் பாய் வேலை சேர்ந்துட்டேன். அப்போ தான் ராசாவின் படம் ரிலீஸு. அது சக்திவேல்னு ஒருத்தர் இளையராஜோட வேலை செஞ்சாங்க. அவர் மூலியமாக நான் சினிமாவுக்கு கஷ்டப்படுறங்கிறதுனால அங்கே அதுக்கு முன்னாடி என்ன இன்னொன்று முக்கியமான செய்ய என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் விஜயராகபுரத்தில் இருந்தேன். விஜயகாந்த் சார் வீட்டுக்கு பக்கத்தில் 5வது தெரு 7வது குறுக்கு தெரு விஜயராகபுரத்தில் இருந்தேன். அந்த விஜயராகபுரத்துக்கு போய் என்னோட நண்பர் ஒருத்தர் காவேரி ஸ்ரீ விஜயசாந்த் வீட்டிலேருந்து தாண்டி போய் ரைட்டில் வீட்டில் போனால் அங்கே இப்ராஹிம் வீடு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தா அந்த பக்கத்தில் காவேரியில் ஒரு ஆஃபீஸ் போட்டு மியூசிக் எல்லாம் கத்திர மாரி வச்சுருந்தார். நான் என்ன பண்ணேன், எனக்கு சினிமா சான்ஸ் கிடைக்காதனால என்ன பண்ணி காலைல கரெக்டாக 11 மணிக்கு விஜயராகபுரத்துலேருந்து அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணி விரும்பாக்கம் போட்டு ரைட்டில் போந்து விஜயசாந்த் வீடு டெய்லி விஜயகாந்த் சார் வீட்டை பார்த்துட்டே தான் போய் லெஃப்ட் திரும்பினா இப்ராஹிம் வீடு. இப்ராஹிம் போய் ஆஃபீஸ் உட்காருவேன். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் சார் இலவச மருத்துவமனை ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தார். அந்த இலவச மருத்துவமனை ஓப்பன் பண்ணி எல்லாரும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அங்கே போய் அந்த டாக்டர் இருக்கார், ஒரு நல்ல டாக்டரு, கொஞ்சம் தெலுங்கு தமிழை சேர்ந்து பேசுவார். உடம்பு சரியில்லை உடனே ஊசி மாத்திரை எல்லாமே கொடுத்து சொல்லுவார். ஏன்னா அப்போ பேச்சில் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, வாடகை கொடுக்குறது கஷ்டம். எல்லாமே எங்கள் அண்ணன் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அந்த இதுக்கு வாடகை கொடுத்துட்டு அவர் டிரைவராக இருந்தார் எங்கள் அண்ணன். அதனால் எனக்கு சான்ஸ் அலையிறது மட்டுமே என்னை வச்சுட்டார் தவிர வேறு வேலைக்கே அனுப்பலை. நான் என்ன பண்ண டைம் பாஸுங்க டெய்லி உட்காந்துருப்பேன். உட்காரும்போது காலையில் 11 மணிக்கு வந்துட்டேன்னா திருப்பி 2 மணிக்கு வீட்டுக்கு போவேன் சாப்பிட. திருப்பி 4 மணிக்கு வந்துட்டேன், திருப்பி மறுபடியும் 6 மணிக்கு இப்படியே ஒரு நாளைக்கு 6 நடை விஜயகாந்த் சார் வழியாக வீட்டுக்கு போவேன், இப்படியே வருவேன். அதேமாதிரி இப்ராஹிம் வீடு பக்கத்துலேயே தான் அந்த மருத்துவமனை. அப்போ யாராக இருந்தான்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் சார் வீடு பக்கத்தில் அமீர்ஜான் டைரக்டர் ஒருத்தர் இருந்தார், அங்கே இருந்தார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிகேஎஸ் பாபு, நிறைய பேர் டெஸ்டினி எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. நான் டெய்லி விஜயகாந்த் சார் வீட்டில் வெளியும் போதெல்லாம் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அமீர்ஜான் சார் வீடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் வீடு, இந்த பக்கம் வாணிவசன ஒரு நடிகை வீடு, அந்த பக்கம் இளவரசி வீடு, இப்ராஹிம் வீடு, பக்கத்து வீடு இளவரசி வீடு. ஏன் நான் சினிமான்னு வந்ததுனால
அந்த வீட்டுகளை பார்த்துட்டு போகும்போதே ஒரு கனவு வரும், நம்மளை கூப்பிட்டு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களா, இவங்களை பார்க்க முடியாதா, அவங்கள பார்க்க முடியுமா. இப்போ வீட்டுக்கு பார்த்துட்டு அப்படியே போய் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் உட்காந்துட்டு இப்படியே ஒரு 6 மாதம் விஜயகாந்த் சார் வீட்டை பார்க்காம போகிறதே கிடையாது. அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, மதுரையிலேருந்து விஜயகாந்த் ரசிகர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விஜயகாந்தை பார்த்து அவர் சொல்லும்போது அப்போ சக்திவேலு இளையராஜாட்ட வந்து மியூசிக்கில் வந்து வேலை செஞ்சிருந்தார். அவர் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு நாள் விஜயகாந்த் சார் வீட்டில் கூப்பிட்டு போய் இந்த அம்மா வந்து மதுரையிலேருந்து ஓடி வந்துட்டாங்க உங்களை பார்க்க ஆரம்பிச்சோன்னே உடனே விஜயகாந்த் சாருடைய மனைவியும் அவங்களும் சேர்ந்து பிரமிளா அம்மாவும் சேர்ந்து வீட்டிலே ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. அப்போயும் எனக்கு ஒரு ஆசை, நமக்கு இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு. சரி இப்படியே 4 இடம் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டு வந்து சரி பார்த்துட்டு ஒரு நாள் ராஜீவ் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி அந்த சத்யவேலுங்கிறது தான் இளையராஜா சார் மூலியமா எனக்கு ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்க. தான் உடனே இங்கேருந்து போனேன். அப்போ தான் ராசம் ரிலீஸ் ஆகி அடுத்த படம் வந்து அரண்மனை கிளிக்குள்ள வேலையில் நடந்துருக்கும்போது என்னை கொண்டு வந்து வர சொன்னேன். உடனே என்னை வேலையை சேர்த்துட்டாங்க. அப்போ வேலையை சேர்க்கும்போது நான், வடிவேலு, சுப்புராஜ், துரை, சம்சு, வேலுச்சாமி, ஞானவேலு டிரைவர் ஞானவேலு, பன்னீர் அவர் தான் மெயின். பன்னீர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் மெயினாக இருப்பாப்புல. அப்போ எல்லா போது நான் போய் என்னை ஒன்று ஆஃபீஸில் வேலை சேர்த்தாங்க. நான் இருக்கிறவங்கள டீ காப்பி கொடுக்குறது போகிறது வர்றது ராஜன். நான் என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு ஃபுல்லு விதமே அவருடைய ராஜன் தம்பி வந்து சீனி சாகுல் அமீர், அவர் வந்து தம்பி சார் தான் கூப்பிடுவோம். அப்படியே போய் எல்லாம் ஒரு கூட்டாஞ்சி ஒரு மாரி எல்லாம் ஒரே குரூப்பாக இருப்போம் போவோம். ஆனால் பட் கொடுக்கறது வாங்குறது வரவு செலவு எல்லாமே என்னிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. என்ன காரணம், நான் வந்து வேலையை வந்து அவ்வளோ கடமை பலனை பார்க்காம என்னோட வேலையை மட்டும் தான் பார்ப்பேன். அப்படிங்கும்போது உடனே எல்லாரும் போது வடிவேலு, நான், நம்பிராஜன் சார், நம்பிராஜன் எல்லாரும் டிஸ்கஷன் முடிஞ்சு பேசி வச்சு சாயந்தரம் 7 மணி 8 மணி நேரம் எல்லாரும் காசு கொடுத்து பேட்டா கொடுத்து அனுப்பிச்சிருவோம். நானும் வடிவேலு, நம்பிராஜன், ஞானவேல் படுத்திருப்பான். வேலுச்சாமி போனப்போ கல்யாணம் ஆகல. அதுக்கப்புறம் அவருக்கு மேரேஜ் தான் அவர் தனியாக வந்து ராம் தட்டுக்கு சொந்தமாக வீடு வாங்கிட்டு வந்துட்டார். அப்படியே போயிட்டு எல்லா நாளில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தது. அப்படியே அரண்மனை கிளிக்கு வந்து நான் தான் அந்த ஃபிலிம் ரோல்லாம், அப்போல்லாம் ஃபிலிம் ரோல் தானே. அப்போ நான் வந்து டெய்லி இங்கேருந்து ஆரா ட்ராவல்ஸு திண்டுக்கல், காரைக்குடி இந்த இதில் போய் எடுத்து போய் கோமத்தில் ஆச்சுன்னு ரூம் போட்டு எல்லா ஃபிலிமுகளுமே பணம் கொடுக்கறது போல் எல்லாம் எண்ணிட்டு ஒப்படைச்சோம். என்ன காரணம், அது வந்து கரெக்டாக சேஃப்டியாக எடுத்து சேஃப்டியாக வரணும்னா அது நம்ம தான். ஏன்னா எல்லாரும் கொடுக்க முடியும். ஏன்னா எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணது இளையராஜாட்ட வேலை செய்கிறதுனால நான் கரெக்டாக கூப்பிட்டு வந்தேன். அப்புறமேலே எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து கூட வச்சுட்டாரு. அப்போ ராஜன் சார் எங்கே போனாலும் கூட அவரோட இருந்துட்டு இருந்தேன். 10 மாதம் போச்சு. அது வரைக்கும் அந்த சம்பளமே கொடுக்கல. எல்லாருக்கும் சம்பளம் கொடுப்பேன், எல்லாருக்கும். ஆனால் பட் எல்லாம் வாங்கிட்டு கொடுப்பேன். ஆனால் எனக்கு வந்து சம்பளம் கிடையாது. சாப்பாடு வந்து அவரை மாரி சாப்பாடு சினிமா இண்டஸ்ட்ரியில் யாரும் போட, எப்படி இப்போ விஜயகாந்த் சார் எல்லாருக்கும் இலவச சாப்பாடு போடுறாங்களோ அதேமாதிரி ராஜகிரன் சாப்பாடு அதேமாரி சாப்பாடு குறை வைக்க மாட்டார் அந்த அளவுக்கு. ஆனால் விஜயகாந்த் சார் என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு எல்லாருக்குமே போட்டார். அந்த பாண்டி பஜாரில் நாங்கள் சினிமான்னு தேடும்போது பார்த்தா நான் கொஞ்சம் கூச்ச மனப்படமால சாப்பிட போகலாம் பார்ப்பேன், நான் போக மாட்டேன், வந்துடுவேன் பாண்டி பஜாரில். ஏன்னா அப்போ சினிமா கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஆஃபீஸ் ஒன்று மட்டும்தான் பாண்டி பஜாரில் இருந்துச்சு. எல்லாமே சாலிகிராமம் இருக்கும். அதை விட்டா மீரான் சாப் ஸ்ட்ரீட் தான், மவுண்ட் ரோடு தான். வேறு எங்கேயுமே சினிமாவுக்கு ஆஃபீஸே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பி சவுத்திரி மட்டும் போக்குவரத்தில் போட்டார். இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சார். சினிமா வரலாறுல எல்லாத்தையும் பார்த்து தான் இல்லை இப்படி 4 மணி. அப்புறம் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் ராஜ் சார் அவர் வரும்போது எனக்கு பழக்கமாயிட்டார். அதுக்கப்புறம் ராஜ் சார் நான் பழக்கமான அன்பு, நானும் அப்புறம் ஆஸ்காரையும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்ததுனால ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று என்னென்னா வடிவேலில் வந்து சொல்லியிருப்பேன் எல்லாத்துலேயும். வடிவேலுக்கு முதல் வந்து அப்போல்லாம் 300 400 5 தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இப்போ சின்ன அக்கௌண்ட்டில் 300 கொடுத்தாங்க கூட தியாக சொல்லியிருப்பார், நடிகர் தியாக அதில். ஆனால் அப்போ வந்து லேண்ட்லைன் தான் ஃபோனு. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி செல்லாம் கிடையாதுனால ஒரு நாள் காலையில் ஒரு 10 மணிக்கு வந்து சூப்பர் சௌத்ரி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வருது. அவர் யார், விக்ரம் சார் பேசுகிறார். நான் தான் ஃபோன் ஏன்னா நான் தான் ஆஃபீஸ் போயிருந்தாலும் நான் ஃபோன் அட்டன் பண்ணேன். ஃபோன் அட்டன் பண்ணோடனே இதுமாதிரி நாங்கள் வந்து சூப்பர் பிளேஸ்லேருந்து நான் டேரக்டர் விக்ரம் பேசுகிறேன், கொஞ்சம் வடிவேலை புக் பண்ணணும் அப்படின்னு. உடனே வடிவேலில் நான், நம்பிராஜன், அவரோட தம்பி சீனி சாலுலாம் உட்காந்தாரு. இந்த உனக்கு தான் வடிவேல் ஃபோன் சொன்னேன். உடனே எடுத்தார், பேசினாப்புல. ஏன்னா வடிவேலுக்கு வந்து அப்போ வந்து என்னென்னா மெட்ராஸ் ரொம்ப தெரியாது, அட்ரஸை எழுத தெரியாது. அப்படின்னோடனே உடனே நம்பர் 9 இந்தி பிரஸால் நேராக வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி உடனே யோசிச்சு சரி சார் வந்து சொல்லி பேசினாப்புல. உடனே அப்புறம் உடனே தம்பிகிட்ட சொன்னேன், சார் இந்தி பிரஸால் நம்பர் 9 தான் சார், எப்படி சார் போதுன்னா. உடனே நான் என்ன பண்ணேன், சார் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு. சரி அன்பை கூப்பிட்டு போ அப்படின்ட்டாரு. அப்போ பார்த்தா வண்டி கிடையாது, ஒரே ஒரு வண்டி தான், அந்த மொபைல்னு ஒன்று இருக்கும், டிவி சாம்பு மாரி ஒன்று. அதை வந்து பன்னீர் எப்போதுமே வீட்டுக்கு எடுத்து போகிறேன், நைட்டு வேலை முடிச்சோன்னே. உடனே நான் என்ன பண்ணேன், என்னோடய சைக்கிள் ஒன்று எங்கள் அண்ணன் ஊர்லேருந்து உரடாச்சி திருவாரூர்லேருந்து எங்கள் அண்ணன் ஒரு சைக்கிள்லேருந்து ஓட ஒரே கொண்டு வந்து என்கிட்ட வந்து போட்டிருந்தார். ஆனால் என்கிட்ட சைக்கிள் இருக்குது, நான் கூப்பிட்டு போகிறேன் சார் அப்படின்னு. சரின்னு உடனே அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போய் இங்கேருந்து நேராக நம்ம அப்போல்லாம் வந்து ஒன்றுமே எதுவுமே கிடையாது, பனங்கல் பார்க் வழியாக போகணும். போனால் திருப்பதி அந்த பெருமாள் கோயில் வழியாக போய் தாண்டினா அந்த
இந்தி பிரசாலை இப்போ தான் பெட்ரோல் பங்க். அதை போய் ரைட்டில் வந்து 3வது வீடு நம்பர் 9 என்ன ஞாபகம் இல்லை, நம்பர் 9 தான் மைண்டில். உடனே மேலே என்னை உட்கார வச்சு கீழே மேலே போனார் வடிவேலு. விக்ரம் சார் எட்டி பார்த்துட்டு வாங்கன்னு கூப்பிட்டார் ரைட்டு விக்ரம். மேலே போய் ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. முதல் 10,000 இது சத்தியம், என் தாய் மேலேயும் சரி அது வடிவேலுக்கும் தெரியும். ஆமாம். உடனே அந்த 10,000 வாங்கிட்டு கீழே வந்து நான் சைக்கிள் மறுபடியும் ஓட்டுறேன். இந்த கவுண்டர் சொன்னேன், டே அன்பு 10,000டா, டே அன்பு 10,000. சரி பரவாயில்ல வச்சு நம்ம ஏன் இதை சொல்கிறேன்னா, முதல் சம்பளம் 10,000 வாங்கினது 10,000 வாங்கினேன். அப்போ ஒரு என்ன இருந்தாலும் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. சரின்னு வந்தோம். மறு வாரம் அதே ரஜினி சார் ஆஃபீஸ் வந்து ஃபோன் வருது. வள்ளின்னு படம். அவர் டேரக்டர் வந்து நடராஜன் பேசுகிறாரு. ஏன்னா ஃபோன் நான் தான் அட்டன் பண்ணால் தான் மறுபடியும் எல்லோரும் கொடுக்க முடியும் அப்படின்னால போனப்போ தம்பி சார் வரல. உடனே மாரி ரஜினி சார் ஆஃபீஸில் பேசுகிறாங்க அப்படின்னா உடனே வடிவேல் பேசினோட பேசினோடனே உடனே அட்ரஸ் சொன்னோடனே உடனே வந்து ஆள் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களா பணம் தெரில. அதுக்கப்புறம் வந்து 1,00,000 ரூபா. இன்றைக்கி யார் கேட்டாலும் தெரியும் இதுதான் உண்மை. ரஜினி சார் கூப்பிட்டு 1,00,000 ரூபா கொடுத்தா. அதில் தான் வடிவேலு ஒரு ஸ்டார் ஆச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இவங்க எல்லாமே சம்பளம் வாங்க ஆளுக்கால் பேசுவாங்க, கிண்டல் போடுவாங்க. என்னன்னா வடிவேல்ட்டு என்ன ஒரு பெரிய இதுன்னா, எல்லாரையுமே மெமிகிரி மாரியே கிண்டல் பண்ணுறதே வேலை. ஆனால் இவங்க எல்லாருமே நம்ம ஆளுங்க எல்லாருமே வடிவேல் வந்து ஒரு ஸ்டேட்டஸாக பார்ப்பேன் எப்படியே வருவான் போனான்னா எல்லாருமே ஒரு 10 பைசா கூட இழக்க மாட்டாப்புல, எவ்வளோ வந்தாலும் சரி. ஆனால் இருந்தாப்புல கொஞ்ச நாள் எனக்கும் வடிவேலுக்கும் கொஞ்சம் சின்ன இதெல்லாம் ஆஃபீஸில் வரும், எல்லாம் பெருசாக நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன். ஒரு நாள் என்ன பண்ணாலும் வடிவேலு நம்பிராஜெலாம் இருக்கும்போது ஒரு வடிவேல் எதுவும் ரொம்ப ஒரு மாதிரி கோவம் என்ன பண்ணேன், நான் கடுப்பாயி சார் வந்து டிஃபன் வாங்க சொன்னார். நான் டிஃபன் வாங்க வண்டி எடுத்து அப்போ வந்து ஒரு நாள் வண்டி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பண்ணியிருட்டேன். நான் எடுத்து கடுப்பாகி பெசநகர் போயிட்டேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விருதுநகர் ஹோட்டல் மாரி நைட்டு பார்த்தீங்கன்னா 2 மணி 1 மணி வரைக்கும் தள்ளு வண்டி தான் சாப்பாடு. அப்போல்லாம் எல்லாமே கையேந்தி வந்தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் வரிசையாக ஒரு 15 வண்டி இருந்தாலும் எல்லாரும் அப்படியே பார்த்தீங்கன்னா விடிய சாப்பிட்டுப்பாங்க. அப்போ 2 மணி வரைக்கும் வரலன்னொன்னே அதில் வடிவேலு பட்டியாக போட்டேன், நம்பிராஜனும் பட்டியாக போட்டேன். ஆனால் 2 பேரும் பசி தாங்க மாட்டாங்க. நான் 2 மணி டிஃபன் வாங்கிட்டு வந்து வந்தோடனே டே எங்கடா போனேன், அடிவயிறு வேலுவெல்லாம் எல்லாம் கிழிஞ்சு போச்சா சொல்லிட்டு அவர் நம்பிராஜ் நான் மாமா தான் கூட அவர் என்ன பண்ணார், அந்த சாம்பார் இது கீரை கொண்டு கொடுக்கறதுல அவரால் அவுக்க முடியல, பசி கடிச்சு எடுத்தாரே. இவரோட என்னடா பண்ண சொல்லி ஒரு கோவம் போயிட்டேன். அதுக்கு அப்படியே 4 லெவலில் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டு ஒரு நாள் எனக்கும் கொஞ்சம் தம்பி சாருக்கும் இல்லை, என்னை வந்து தப்பாக போட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப பேசலாம் பரவாயில்ல, அதெல்லாம் இல்லை. கார் எடுத்து ஓட்டும் போது டிரைவிங் லைசன்ஸ் போது லைட்டாக மூவ் பண்ணி இடிச்சிருச்சு. அந்த ஒரே காந்து என்னை வேலையை விட்டு போன்ட்டாங்க. அதை என்ன பண்ணேன், டக்குன்னு சரின்ட்டு வேணாம் சொல்லுவேன். எனக்கு ஆஸ்கார் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார்ல, ஆனால் அண்ணா இதுமாதிரி நான் வேலையை விட்டு நின்ட்டேன், நீ நேராக ஆஃபீஸ்ன்ட்டார். நேராக ராஜிகிட்ட போயிட்டு இது ஆஸ்கார் வச்சு போய் அங்கே உட்காந்து இந்த படங்கள் வாங்குறது போகிறது வரலாம் கூட இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணேன், ரவிச்சந்திரன் ஆஸ்கார் ஃபோன் பண்ணேன், அன்பு நீ வேறு ஆஃபீஸ்க்கு வந்துடு அப்படின்ட்டார். உடனே நேராக அங்கே போனேன். அப்போ வந்து சிந்தாமணி முருகேசன், கேஆர், சிவசக்தி பாண்டியன், நிறைய பேர், அந்த ருக்மகாந்த், அந்த கங்கா கோரி படத்தின எல்லாமே அவர் விஷ்ணு போதில் எல்லாமே அந்த அதெல்லாம் இருப்பாங்கல்ல இருக்கும்போது அப்போ வந்து ஆஸ்கார் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் படம் தான் பண்ணியிருப்பார். டெர்மட் 2, ராம்பத்ரி, கிக் பாக்ஸர், ஜுராசிக் பார்க்கு பண்ணும்போது அலங்காத்தட்டில் மட்டுமே 170 நாள் ஓடிச்சு. அவரோட தம்பி சுரேஷ் இப்படி இருக்கும்போது என்னோட அண்ணன் வந்து ரவி அண்ணன் வச்சுட்டு வாடன்னு சொல்லிட்டு கூட மாட போயிட்டு வந்துட்டு இருப்போம். நைட்டில் வந்து அவரை வந்து கோபால் சிங் நம்பர் 9 இதில் பாண்டிபஜா விஜயகாந்த் வீட்டு பக்கத்து தெரு விட்டு நைட்டு அவரை வீட்டில் இறக்கி விட்டு நான் வண்டி எடுத்து வந்துடுவேன். அப்போ ஹோண்டா ஐடி வந்துருக்கோம், கைண்டிட்டு ஹோண்டா விட்டு நைட்டு வந்து அப்புறம் காலைல போவோம். அப்படியே போகும்போது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. உடனே அண்ணன் நான் ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்னு இன்னும் ரவி கேட்டார். அன்பு கதை நல்லா இருக்கு பண்ணலாம், தர்மகர்த்தான்னு சொன்னோன்னே கதையை வந்து நல்லா இருக்கு, நம்மளோட கேஸ் ரவிக்குமார் வச்சு டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அப்படி பேசும்போது எனக்கு அந்த இதில் வந்து ரவி சார்ட்ட இருக்கும்போது எனக்கு ஏவிஎம் சர்மா ராஜேஸ்வர் தியேட்டர் மேனேஜர் வந்து வரப்போவார். ரொம்ப பழக்கமாயிட்டார். பழக்கமானா உடனே அவர்கிட்ட சொன்னேன், இதுமாரி சார் என்ற ஒரு கதை இருக்குது தர்மகர்த்தான்னு, அந்த 2 வந்து பண்ணுனா ஒன்று விஜயகாந்த் பண்ணலாம், இல்லை ரஜினிகாந்த் 2 பேர் தான் அந்த தர்மகர்த்தாவோட டைட்டில் வந்து சூட் ஆகணுன்னே. உடனே சர்மா சொன்னார், எனக்கு பூக்கடை நடராஜனை தெரியும், அவன் தான் இப்போ வந்து விஜயகாந்த் ஃபுல்லாக இருக்காப்புல, ஏன்னா ஏற்கனவே ரஜினி ரசிகராக இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னா இப்போ இருக்காப்புல அப்படின்னா சரி வான்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது ஒரு 2-3 நட போய் அலைஞ்சோம். அப்புறம் மேலே ஒரு நாள் என்ன பண்ணாப்புல விஜயகாந்த் சார் நேராக பார்த்து இதுமாதிரி நம்ம பையன் கதை ஒன்று வச்சுருக்காப்புல அப்படின்னோடனே சரி நித்திரந்தே சொன்னோன்னே ஏவிஎம்மில் இப்போ திருமூர்த்தின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடந்துச்சு. ஷூட்டிங் இருக்கும்போது கரெக்டாக அப்போ பார்த்தீங்கன்னா சுப்பையா மேனேஜரு எல்லாருமே ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னா அப்போ பயங்கர பீக்கில் இருந்தார் விஜயகாந்த் சார். உடனே அப்படியே வந்தோடனே சரின்னு போனேன், நான் கதையை வரணுன்னே வாங்கன்னு சொன்னோன்னே அன்னைக்கு தான் விஜயகாந்த் சார் வந்து நல்ல மரியாதை கொடுத்தா நான் பார்த்தேன். யார் சர்மா சாரை பார்த்தோன்னே வாங்க சார் சொல்லி பேசி நடராஜன் உடனே கூப்பிட்டு என்னென்னு கேளுங்க டயத்தை ஓப்பன் சொல்லி சொல்கிறார். உடனே விஜயகாந்த் சார் மறு வாரமே டைம் கொடுத்துட்டாரு. மறு வாரம் ஏவிஎம் ஜி தேட்டர் பக்கத்தில் ரூமில் ஒரு ரூம் மாரி இருக்கும், அந்த ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அந்த ரூமில் ஒரு 6-7 பேர் உட்காந்தாங்க. நான் கதையாக சொன்னேன் தர்மகர்த்தான்னு சொல்லி ஒவ்வொரு
கேட்டாங்க. எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்கு, பட் கொஞ்சம் சின்ன கவுண்டருமே இருக்கு, கொஞ்சம் வேற மாதிரியே கொண்டு வந்தாங்க. என்னோட புடிச்சர் என்ன பண்ணாரு, 50 லட்சம் வரைக்கும் விஜயகாந்த் கொடுக்கல பேசினாரு. அதுக்கப்புறம் லேட்டா அவரு வந்து பயங்கர பிஸியா டேட் இப்போ 2 வருஷம் 3 வருஷம் கட்டினால அதனால அப்படியே விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். இதெல்லாம் ஏன் இதை சொல்றேன்னா, விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் மதிக்கக்கூடியவர், ஏதாவது செய்ய முடியாது. இன்னொன்று என்னன்னா, இன்னொன்று இதை ஒன்று சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து விஜயகாந்த் சார் வந்து சாகிற வயசும் கிடையாது. அவருடைய மன உளைச்சல் ஒன்று தான் அவருக்கு பாதிப்பு. என்னன்னா, இப்ராஹிம் இல்லைன்னா விஜயகாந்த் இல்லை, விஜயகாந்த்ல இல்லை. எப்படின்னா பூவும் நாரும் போல இருந்தவங்க. ஏன்னா நானே தான் சொல்றேன், ஒரு நாளைக்கு 6 நடை விஜயராபுரம் விட்டு காவேரி சீட்டு காலையில் சாயந்தரம் அந்த தெருவில் நான் நடக்காத பாதையே இல்லை, போயிட்டு வந்து போது அப்போ இப்போ 2 பேருமே இறங்கி பேசி தான் போவாங்க. அப்படி இருக்கிற ஒரு இதில் எப்போ 2 பேரும் பிரிஞ்சாங்களோ அந்த ஒரு மன உளைச்சல் தான் விஜயகாந்த் சார் வந்து இவ்வளோ ஒரு நோய் வந்துச்சு. தவிர அவர் மற்ற விஷயத்தில் அவர் குடிச்சாரு பண்ணலாம் 1000 சொல்லலாம். அவரோட எண்ணமும் அவங்க 2 பேரும் பிரிஞ்சது தான் மிகப்பெரிய ஒரு தொய்வை தர ஒரு இல்லை. ஆனால் விஜயகாந்த் வந்து இன்னும் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து சினிமாவில் இல்லை, அரசியல் இல்லை, அவர் தான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இருந்திருப்பார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது நான் வந்து மற்ற கட்சி எந்த கட்சியும் சொல்ல விரும்பல. அவருடைய இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு முதலமைச்சர் இந்த அளவுக்கு வந்து 2 நாளாக வந்து ஒரு முதலமைச்சர் வந்து இன்னைக்கு விஜயகாந்த் சார் பார்க்கறா அவ்வளோ நட்பு. இன்னொன்று விஜயகாந்த் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு அவர் கட்சி கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரஜினி கமல் கட்சியை ஆரம்பிக்க விட தான் இருந்தாங்க. என்னுடைய மனமுருவமாக உண்மை, அது எல்லாருக்கும் தெரியும், சொல்லியிருப்பாங்க. அதையும் மீறி கட்சி ஆரம்பிச்சாரானா சரியான முறை செயல்படலைங்க தான் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரா. இல்லைன்னா அவர் இன்னைக்கு கூட கட்சி வேண்டாம் மக்கள் செஞ்சால் போதும்னு சொல்லி தான் சொல்லியிருப்பார் இப்போ நிறைய பேர். அதனால விஜயகாந்த் ஒரு மனிதரை நம்ம இழந்தது சினிமா துறைக்கு இல்லை, கலைத்துறைக்கு இல்லை, மக்களுடைய தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய பேரழிப்பு. வணக்கம். சொல்லுங்க. வடிவேல் விஜயகாந்த் இவங்களுடைய நட்பு எப்படிப்பட்டது? இவங்களுக்குள்ள பிரிவு வர்றதுக்கு வேற ஏதாவது அரசியல் காரணங்கள் இல்ல சினிமா காரணங்கள் ஏதாவது இருக்குங்களா? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? ஆணவம் தான் வடிவேலு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ விஜயகாந்த்கிட்ட வந்து 2 படம் போனார் வந்தாருன்னா அது வந்து ஒரு இது மாதிரி. ஆனால் வடிவேலை கூடவே இருந்து நல்லது கெட்டது பார்த்தவன் நான் நம்பிராஜன், சுப்புராஜ், வேலுச்சாமி, முருகேசன் எல்லாருமே நாங்கள் ஒரே குடும்பத்தில் தான் இருந்தோம். அதனால் வடிவேலை பொறுத்தவரை என்னன்னா, ஓப்பனாக சொல்கிறேன், யாருமே இதில் இல்லை, எல்லோரும் நான் வந்து வடிவேலோட ஃபுல் ஏட்டு சொல்லிட்டேன்னா 10 பைசா யாரும் கொடுக்க மாட்டாப்புல. இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு பாருங்க, ஞானவேலு டிரைவரு ஒரு நாள் என்னோட இந்த இடத்துக்கு ஆஃபீஸ் வந்தாப்புல, நான் ஹோட்டல் வச்சுருந்தேன் இப்போ விஐபி ஹோட்டலில். என்ன ஞானவேலு எப்படிண்ணே இங்கே தான் இருக்கேன்னா, என்னடா ஒன்று எப்படின்னா என்னடா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்தா கூட கணக்கு பார்க்குறாண்டா அப்படின்னாப்புல. பேர் ஞானவேலு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஞானவேல் டிரைவர் வடிவேலுக்கு. அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு முருகேசன் இங்கே தான் நெசப்பாத்தில் வீடு கொண்டு டிரைவர் விட்டு மத்தியானம் என்ன பார்த்துட்டு போவான். ஏன் இதை சொல்கிறேன்னா, நல்ல எண்ணம் இல்லாத ஒரு நடிகர் யார் என்று சொன்னால் அது வடிவேலு தான். நீங்கள் யாரை கேட்டாலும் சரி, யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டாப்புல, எதுவுமே பண்ண மாட்டாப்புல. ஆனால் விஜயகாந்தோடைய வாழ்வு கொடுத்தது வந்து வடிவேலுக்கு வந்து விஜயகாந்த் தான். என்ன காரணம்னா மதுரைக்காரன், அது ஒன்று. இன்னொன்று அந்த பேச்சு செல்வ பிடிக்கும். அதேமாரி எல்லாருக்குமே நடிக்க மட்டும்தான். நான் வாழ்க்கையில் ரஜினி சார் ஒரு படம் சொல்லிப்பாரு, அது ஞாபகம் இல்லை, வாழ்க்கையில் வந்து சினிமாவில் நடிக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் நடிக்க கூடாதுன்னு. ஆனால் வாழ்க்கையில் நடிக்கிற ஒரே ஆள் யாருன்னா அது வடிவேலு தான். சினிமாவில் நடத்துது அத்தனையும் பொய். உண்மையிலே நடிகன்னா அது வாழ்க்கையில் எல்லாரும் ஏமாத்துற நடிகர்னா அது வடிவேல் தான். ஏன் என்னோட கேட்பாங்களே, ஏன் நீலாம் வடிவேலோட கேரக்டர் அவ்வளோதான். தன்னோட சுயநலம், யாரும் வளரக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா நல்லா ஆஃபீஸில் இருந்து பார்த்துட்டு கோபமாகவே பட்டினியை போட்டு பாரு. ஏன்னா விஜயகாந்த் சார் இன்ன வரைக்கும் வடிவேல ஒரு வார்த்தையோட சொல்லலை. ஆனால் அவன் ஊரெல்லாம் என்னன்னா, அப்போ திமுக சப்போர்ட் ஒன்று இருந்ததுனால மேடையினால இவர் வந்ததுக்கு எதுக்கு கேப்டன், இன்றைக்கும் சொல்கிறேன், கேப்டன் அந்த அதத்தன்னைக்கு பொருந்தும் வந்து விஜயகாந்துக்கு தான். நீங்கள் சரி, நான் யாராவது ஒரு ஆளாக விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் சொல்லுங்க பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்த் தான் சொல்கிறேன். என்ன காரணம், பேர் வாங்கினாரு. நீ என்ன யாருக்கு என்ன பண்ணி, சரி உன்னோட கூட நடிச்சு யாருக்கா நீ உதவி பண்ணியிருக்கியா? வரல விட்டு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளோதான் எதிரியாக இருந்தாலும் செத்து போனால் யாராக இருந்தாலும் போகணும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரியா கலைஞர் செத்தாலும் எம்ஜிஆர் செத்து பெரியார் செத்தப்பல எல்லா ஒன்றும் இல்லை. அண்ணா முதலமைச்சர் முதல்ல ஆனோடனே பெரியார் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாரு. அவ்வளோ திட்டினார் பெரியார் அண்ணாவை. முதல்ல போய் ஆசிரியர் வாங்கினது பெரியார் தான், அண்ணா. அதே மாதிரி எம்ஜிஆர் இறந்தப்போ முதல் போய் பார்த்தது கலைஞர். என்ன கலைஞர் இறந்ததும் ஜெயலலிதா இருந்ததும் 2 பேரும் தெரியாது, இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது வடிவேலை பொறுத்த வரைக்கும் அவரே குழியை நோண்டி மண்ணை போட்டு தான் எல்லா மீட்டிங்லேயும் என்னமோ பெரிய கை தட்டினா போதுமா. விஜயகாந்த் இன்ன வரைக்கும் அவர் சாகுற வரைக்கும் வடிவேல் ஒரு வாரத்தோட பேசாமல் போன காரணம் அதான் விஜயகாந்தோட பெருந்தன்மை. வடிவேலை பொறுத்த வரைக்கும் நல்லவர் கிடையாது, சினிமா உலகம் புரிஞ்சுக்கணும். நன்றி. ஆனா நீங்க இப்ப இந்த பேட்டிலேயே ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது வடிவேல் வந்து நீங்க ராஜகிரண் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது லேண்ட்லைனை வந்து நீங்க தான் அட்டன் பண்ணுவீங்க,
அட்டன் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு தடவை வாய்ப்புக்காக கூட டீனருக்கு சைக்கிள்ல நீங்க தான் கூட்டு போனதா சொன்னீங்க. ஆமா. அப்புறம் எதுக்காக வடிவேல் அவர்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை ஒரு மேனேஜர் மாதிரியோ இல்ல ஒரு சகோதரன் மாதிரி ஏன் உங்களை அவர் கூட வச்சுக்கலாம்? என்ன காரணம், நான் ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்வேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஆஃபீஸில் எல்லாமே நான் தான் மெயின். இப்போ ஒரு டீ வாங்க நான் சப்போஸ் எங்கேயா வெளியே போயிட்டேன்னா வடிவேல் தான் டீ வாங்க போகல. நான் பார்த்து சப்போஸ் போயிட்டேன், எங்கடா போனேன் என்ன டீ வாங்க. அப்புறம் மறுபடியும் சப்போஸ் நான் வெளியே போயிட்டு வரும்போது தான் கீழே இறங்கி ஒரு பிளாஸ்க்கு தூக்கிட்டு நான் உடனே டக்குன்னு கூட நான் வாங்கிட்டு சொல்லி வந்துடுவேன். என்ன காரணம்னா, ஒரு நாள் நான் பட்டினே போட்டு சொன்னேன்ல, நம்பிராஜன் சாப்பாடு போட்டு போடல, அந்த கோவம். இன்னொன்று என்னன்னா, பொதுவாகவே வடிவேல் யாருமே செய்ய மாட்டேங்க. ஒன்றும் இல்லை, இப்போ சுப்புராஜ்னு இருக்க அவ்வளோ நடிகர் பாம்பு சார பாம்புன்னு அது தெரியும். நீங்கள் இவருக்கு நீங்கள் இவர் போண்டாமணியை ஒன்று சொல்ல பாருங்க. உங்களுக்கு இன்னொன்று உண்மை சொல்லணுமா, யாராக நான் ஆஃபீஸாக இருக்கும்போது அந்த ஆஃபீஸில் தான் நடிகர் கரண்னு ஒருத்தர் இருக்கா தெரியுங்களா? இப்போ கூட நடிகர் கரண் கேள்விப்பட்டீங்களா? அவர் வருவார், போண்டாமணி வருவாப்புல, நம்ம இவர் சிங்கம்புத்தி எல்லாருமே. ஏன் அவர் வந்து இந்த நாட்டாம படத்தோடைய விஜயகுமார் கேரக்டர் ராஜீவன் சாரை தான் கேட்டாங்க. வந்து அது யாரை வந்தாங்கன்னா, கே சிவகுமார் வந்தார், பி வாசு வந்தார், பாண்டியராஜன் வந்தார், எல்லா ஆண்பாவம் எல்லா டைரக்டருமே வந்தாங்க. ஏன்னா அப்போ அவர் பீக்கில் இருக்கும்போது அப்போ எல்லாரையும் நான் தான் என்னன்னு சொல்லும்போது எல்லாம் பார்த்து கேட்பாரு. ஆனால் மெயினாக யாரையுமே வந்து என்ன சொல்ல இருந்துட்டு யாரையும் அனுப்பாது அப்படின்றார் ராஜீவன் சார். நான் என்ன பண்ணுவேன், வெளியில் வந்து இல்லைங்க சார் பிஸியாக இருக்கார் சொல்லி அனுப்புவேன். ஒவ்வொரு நடிகை வந்து அந்த கரண் இன்னைக்கு வந்து ஹீரோவாகி இன்னைக்கு அவர் பிடிச்சா அவர் வந்து நிற்பார். நான் சொல்லுவேன், அப்போ சன் நியூஸ் அப்போ தான் வந்து சன் டிவி அப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ். அப்போ வந்து நியூஸ் தான் ஃபஸ்ட்டு வச்சு எல்லாம் ஒரே பேட்டி எடுத்து கொடுத்து வந்து வளர்ச்சி வச்சு. அப்போ அவர் வந்து கரண்ட் தூக்கி பேக்க தூக்கி மாட்டு வந்து வருவாப்புல. இப்படி வந்து நிறையா போச்சு. வடிவேலுக்கு எனக்கு என்னன்னா, வடிவேல் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து எதுவுமே செய்ய மாட்டாலும் எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எல்லா அவங்க கூட எல்லா டீமுமே தெரியும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நடிகர் என்னன்னா வடிவேல் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம சினிமாவுக்கு நடிக்க தான் வந்தோம், நம்ம ஏதாவது சாதிக்கணும் போது நம்ம வடிவேல் நம்பி இருக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம என்னோட எண்ணத்தில் தெரியும். ரெண்டா வடிவேல் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால நான் வடிவேல்கிட்ட எந்த பல்லுகளை வடிவேல் அவர்களை நீங்க லேட்டஸ்டா எப்ப சந்திச்சீங்க? இல்ல, இங்க என்னோட தெருல ராஜமலா சாலையில ஒரு படம் ஷூட்டிங் நடந்துச்சு. எப்ப சந்திச்சீங்க? அது ஒரு 10 வருஷம் இருக்கும், 10-15 வருஷம் இருக்கும். அதான் கடைசியா நீங்க அவரை சந்திச்சு ஏங்க ஒண்ணுமே எப்படி சொல்றது, இப்ப உங்களை நான் பார்க்க வரேன், அட்லீஸ்ட் வாப்பான்னு சொல்லி ஏதாவது ஒரு உதவியில் இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் வர முடியும். நான் வந்து என்னன்னா வந்ததுலேருந்து நான் தான் சொன்னேன், எங்க அண்ணனோட அரவணைப்புனால யார்கிட்டையும் போய் சாப்பாட்டுக்கோ எதுக்குமே நின்னது கிடையாது. என்ன காரணம், எல்லாமே நம்ம போய் இது பண்ண கூடாது. அப்போ வந்து ராஜமலா சாலையில வந்து ஒரு படம் ஷூட்டிங் நடந்துச்சு. படத்துல இப்ப ஒரு கெட்டப்பில் வந்து ரோட்ல என்ன ஷூட்டிங் எடுத்துருந்தேன், தாய் சேதா ஸ்கூல்ல எடுத்துட்டேன். நான் அந்த நேரம் பைக்கில் போகும்போது என்ன வடிவில் அப்படின்னு சொல்லி இறங்கினோடனே எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா அப்படின்னா, நல்லா இருக்கேன், என்ன அன்பு அப்படின்னாரு. பேசினோடனே இப்போ என் பேர் வந்து நான் இப்போ வந்து என்னோட பேர் வந்து விஐபி அன்புன்னு கேட்கனர்ல வந்து என்னோட பேர் விஐபி அன்புனா எல்லாரும் தெரியும். அவன் அப்படியா அப்படின்னாப்ல, சரி நான் விஐபி அன்புனே கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாப்ல. சரி சொல்லிட்டு போயா அப்படி சொல்லிட்டு நான் போட்டேன். என்னது ஏங்க, இப்போ வடிவேலால் நான் வந்து வடிவேல்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் என்னட்ட உழைப்பு இருக்குது, திறமை சொல்லனால நான் விட்டேன். இருந்தாலும் அதேமாரி அன்பு எப்படியும் ஒரு பாசம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மாதிரி சரி அடுத்த போகலாம் அப்படின்ட்டாப்ல. ஏன்னா நான் ஏங்க ஒரே கூட்டில் ஒரு மட்டங்க வடிவேலை கூட்டு போய் 10,000 வாங்கிட்டு இல்லை சொல்லு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த நேரம் சேலஞ்ச் சொல்லுங்க, வடிவேல் மறந்துடுவாப்புல. நான் சைக்கிள் அடிச்சு போய் கோகுலங்கிற படத்தில் வாங்கினீங்களா இல்லை முதல் சம்பளம் வாங்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல கேட்குறேன். நான்லாம் வடிவேலுக்கு பயப்பட அவசியம் இல்லை. ஏன்னா 10 வருடங்களுக்கு பிறகு இன்னும் இந்த வரைக்கும் நீங்க வடிவேல் அவர்கள் நேர்ல சந்திக்கல பிடிக்கல. ஏன்னா வடிவேல் நானே நிறைய சொல்லுவேன், வடிவேல் யாருக்குமே செய்ய மாட்டாப்புல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏங்க ஒரு சாவுக்கே போவாத அவ செஞ்சானே செய்யாட்டானாங்க. போண்டாமணி செத்துருக்காப்புல போகல. இன்னைக்கு உலக நாடுகளே இன்னைக்கு விஜயகாந்தை திரும்பி பார்க்கக்கூடிய அவ்வளோ பெரிய 1000 தான் இருக்கிற எதிரியாக்கணும். ஒன்று கொலை பண்ண கூட அமைச்சர் விஜயகாந்த் ஆள் வச்சு சாவுக்கு ஒரு மாலை போட்டு அத்தனை ரசிகரை அத்தனை தொண்டர்களை பார்த்து வாழ்த்துருப்பாங்களே. நீ எங்க போனா உனக்கு காரியா துப்புவான்ல. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் நீ? அதனால வடிவேலோட கேரக்டர் அவ்வளவுதான். வடிவேலு தான். அவருடைய சுயநலம் பொதுநலம் கிடையாது. அவர் எதுலையுமே சாதிக்க முடியாது. நன்றி, வணக்கம். வடிவேலுக்கு இப்பயே சொல்றேன், உன்னோட நடிப்பு மட்டும்தான் மக்களுக்கு பிடிக்குமே தவிர உன்னோட சேவையோ உன்னுடைய பொது தொண்டை யாருக்குமே நீ செய்யலைங்கிறத இந்த மூலியமா தெரிஞ்சுக்கிற. நன்றி, வணக்கம். நானும் வடிவேலும் அரமனைகளில் 2 பேர் ஒர்க் பண்ணவருடைய போட்டோ அவங்க தான் காமிக்கிறேன். இது தெரியும் நான் யார், வடிவேல் யாருன்னு. ஏன்னா அவ்வளோது 2 பேருமே இருக்கிற இடமே தெரியாது. நான் பிங்க் கலர் சட்டை போட்டிருப்பேன், அவருக்கு தோளில் துண்டு போட்டிருப்பாரு. அந்த போட்டோ நல்லா பாருங்கள்.